வீணான அழுகை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 கடைசி 2 வசனம் வாசிங்க. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை உண்மையாவே கர்த்தருக்காக வாழ்கிற தேவ மக்களாய் இருந்து கஷ்டங்களையும் பாடுகளையும் கிறிஸ்துவுக்காக சகிக்கிற எப்பேற்பட்ட இருதயத்தின் தேவன் ஒரு நாள் புறக்கணியா. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்ப யார்கிட்ட அன்பு கூறணும்? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவின் மீதே என்னுடைய அன்பு இருக்க வேண்டும். அவர் மேல அன்பு கூர்ந்து நீ வாழ்ந்து பாருங்களேன், ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க. அந்த உள்ளத்திலிருந்து வடிகிற அந்த கண்ணீரை அவர் கணக்கில் துருத்தியில் வைத்து கணக்கு பார்ப்பார். சும்மாவே அழுகுறது, உதவ வாங்கிக்கிறது, இது பண்ணிக்கிறதுலாம் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருகாமையிலே சமீபத்தில் இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் யாரும் உங்களை பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் தூரத்திலிருந்து உங்களை அறிகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் வசனங்களை அதிகாரத்தோடு கூட அதை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிடுவதோ, சத்துருவை பார்த்து அதிகாரம் செலுத்தி அவன் மீது ஜெயம் எடுக்கிற காரியத்திலோ அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணமும் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற மக்களோட நான் பழகுறதுதான் சொல்றேன். பல மக்கள் எங்களோடு கூட பேசி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, பழகுவாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க. திருச்சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அன்றைக்கு முழுவதும் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளிலும் அல்லது தேவன் கொடுக்கிற அளவில்லாத